சுவாமியே சரணம் ஐயப்பா. நாம் இப்பொழுது ஐயப்பனுடைய வரலாற்றிலே இந்த மகிழ்ச்சியுடைய சம்ஹாரத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கட்டத்திலே நிற்கிறோம். இப்போது மகிழ்ச்சி என்ன பண்ணுறா, எருமையால் வேலி போட்டு ஐயப்பன் உள்ளே வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறா. இப்போது ஐயப்பன் ஒரு சுவாரஸ்யமான திட்டத்தை போடுகிறார். அது என்ன திட்டம்? நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் காட்டுவாசிகள் தான் நிறைய இருப்பாங்க. இந்த இந்த ட்ரைபல்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மலைவாசிகள், அந்த குடும்பம் தான் அங்கே ஜாஸ்தி. இப்போது ஐயப்பன் இவங்களெல்லாம் பார்க்குறாரு. அப்போது இந்த லோக்கல் பீப்புள் ஒரு நேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு நேட்டிவிட்டினா என்ன சொல்கிறதுனா, அந்த ஊர்க்கார மாதிரியே இருந்தால் நம்ம மேலே சந்தேகம் வராது இல்லையா? அதை மாதிரி இப்போது இந்த ஆதிவாசிகள்லாம் பார்க்குறாரு, இந்த காட்டுவாசிகள் மலைவாசிகள்லாம் ஐயப்பன் பார்க்குறாரு. இப்போ ஐயப்பன் என்ன திட்டம் போடுறார் அப்படின்னா, இப்போ நம்ம இதை மாதிரி ராஜகுமாரன் மாதிரி அழகாக உள்ளே போனால் அவள் லட்டு மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா நான் தான் மணிகண்டன்னு. அவளுக்கு அது தெரியக்கூடாது. அவளுக்கு மட்டுமல்ல, அசுரர்களுக்கே நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. ஏன்னா ஐயப்பன் அப்போ சொன்ன ஒரு விஷயம், நம்மை விட எதிரிகள் புத்திசாலிகள், அதனால் அவங்கள குறைவாக மதிப்பு போட முடியாது, அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் என்ன பண்ணார், இப்போ இந்த காட்டுவாசிகள்லாம் பார்த்தார். இப்போது நம்ம வெள்ளை விளையர்னு கலராக ராஜா மாதிரி நகைலாம் போட்டுன்னு போனால் அவள் ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிடுவா. அதனால் இந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த லோக்கல் மலைவாசிகள், இவங்கள மாதிரி நம்ம வேஷம் போட்டுன்ட்டா அவளுக்கு நம்மளால் அடையாளம் தெரியாது. ஊர்க்காரனாக இருக்கும், அதனால் அவளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஈஸியாக பார்டரை கிராஸ் பண்ணி வெளில வந்துடலாம் அப்படின்னு ஐயப்பனோட திட்டம். அப்போ எல்லாம் சொல்லும் பொழுது தேவர்கள், அவரோடு ஐயப்பனோடு படையில் இருந்த பூதகணங்கள், சிவகணங்கள், ஐயப்பன் உட்பட என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்கே இருந்த அந்த கரி, அந்த செம்மண், இந்த கரும்புலி செம்புலி குத்துறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க கிராமத்து பகுதியில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கரும்புலி செம்புலி குத்துறது அப்படின்னு. ஐயப்பன் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற அந்த கறிப்பொடி, அந்த செம்மண் பொடி எல்லாத்தையும் எடுத்து தன்னோட அழகான ஒரு உருவத்தை விகாரமாக்கி கொண்டு, உண்மை என்னென்னா இப்படியே இந்த பர்சனாலிட்டியோடு போனால் அவள் கண்டுபிடிச்சிடுவா, அது அவளுக்கு தெரியக்கூடாது. இது ஒரு காரணம். மற்றொரு ஆன்மீகமான காரணம் இதில் இருக்கிறது, அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஐயப்பன் என்ன பண்ணார், அந்த கரி, அந்த செம்மண் மண்ணெல்லாம் மூஞ்சில் பூசி, உடம்பெல்லாம் பூசிட்டு, இந்த கரும்புள்ளி செம்புள்ளி மாதிரி கலர் கலராக மூஞ்சில் புள்ளிலாம் குத்திட்டு, அங்கே நிறைய காடு இருக்குல்ல, காட்டில் இந்த இலையெல்லாம் பிடுங்கி இலைய ட்ரெஸ்ஸை, இந்த பட்டு பீதாம்பரெல்லாம் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு, இந்த இலையை உடையாக அப்படி இலையை கட்டிக்கிறது, மேலே இலையை போட்டுக்கிறது, தலையில் இலையை கட்டிக்கிறது, இந்த மாதிரி தன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி கொள்ள முடியுமோ, எவ்வளோ கோரப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு கோரமான ரூபத்தை அவங்க எல்லாம், ஐயப்பன், சிவகணங்கள், பூதகணங்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த வேஷத்துக்கு மாறுறாங்க. மாறு வேஷம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. இவங்க எல்லாம் அந்த வேஷத்துக்கு மாறினோடனே ஊர்க்காரங்களாக ஆயிட்டாங்க. இப்போ மலைவாசி யார், ஐயப்பன் யார், இந்திரன் யார் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர்கள் வேஷத்தை போட்டுக்கொண்டார்கள். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அன்றைக்கு ஐயப்பன் அந்த வேஷத்தை போட்டதால் தான் இந்த மலைவாசிகளுக்கெல்லாம் ஒரு பாட்டு உண்டு. திந்தக்க 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 திந்தக்கத்தோம், திந்தக்க 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 திந்தக்கத்தோம், திந்தக்கத்தோம் திந்தக்கத்தோம், திந்தக்க திந்தக்க திந்தக்கத்தோம், திந்தக்கத்தோம் திந்தக்கத்தோம், திந்தக்க திந்தக்க திந்தக்கத்தோம்னு ஒரு பாஷை பாட்டு. அன்பர்களே, இன்றைக்கி ஏதோ பேட்டை துள்ளுறாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இது தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, அது என்ன திந்தக்க திந்தக்க திந்தக்கன்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் எழுதின பாட்டோ, ஒரு கவிஞரை வச்சு எழுதின பாட்டோ, ஒரு இசையமைப்பாளரை வச்சு இசையமைத்த பாட்டோ அல்ல. அது ஐயப்பன் அன்றைய தினம் தேவகணங்களோடு பூதகணங்களோடு அத்தனை பேரும் சேர்ந்து திந்தக்க 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 தோம் தோம் திந்தக்க அந்த மலைவாசிகள் பாடின பாட்டை ஐயப்பனும் தேவர்களும் பூதகணங்களும் பாடி அப்படி கண்ணா பின்னா டான்ஸ் ஆடிட்டு எரிமேலி எல்லைக்கு வருகிறார்கள். இப்போது இந்த அசுரர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் மூளை கம்மி, யோசிக்கிற மூளை ஜாஸ்தி கிடையாது. இந்த வரம் வாங்குற போது இருக்கிற ஷார்ப்னஸ் அவங்களுக்கு இதில் கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, என்னடா ஏதோ இந்த மலைவாசி கூட்டம் வருது, என்னடா அது நம்ம முக்கியமான விஷயத்தில் இருக்கோம். ஏன்னா அவன் டென்ஷனில் இருக்கான். அவன் யாரை தேடின்னு இருக்கான், ஐயப்பன் என்ற ஒரு அழகான உருவத்தை தேடுறான்.
ராஜகுமாரன் ஜம்முன்னு வருவான், நகையோடு வருவான் அப்படின்னு அவன் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் உள்ளே வருது. அதனால தான் இன்றைக்கும் நான் இதில் ஒரு ஆன்மீக காரணம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அதை பின்னால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவர்கள் எவ்வளோ, அவங்க தான் சுப்ரீம் இல்லையா? ஐயப்பன் கடவுள், பூதகணங்கள், சிவகணங்கள், இவங்கள்லாம் கடவுளால் அனுப்பப்பட்ட படைகள். இவங்கள்லாம் தன் முகத்தை விகாரமாக்கி கொண்டு, தன்னை அசிங்கப்படுத்தி கொண்டு, எந்த பேதமும் இல்லாமல், தேவர்கள், கடவுள், மனிதன் எந்த பேதமும் இல்லாமல் அவங்க அந்த திந்தகத்துவம் பாட்டு வந்தாங்கல்ல. அதனால தான் இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சியை மனதில் கொண்டு இன்றைக்கு நாம் எரிமேலியில் பேட்டை துள்ளுறோமே, இந்த பலூன் கட்டிண்டு, இலையை மாட்டிண்டு, மூஞ்சில் கறியெல்லாம் பூசின்னு, பெயிண்ட்லாம் அடிச்சுன்னு பேட்டை துள்ளுறோமே, அது சாதாரண விளையாட்டு விஷயம் இல்லைங்க. சில பேர் கேலி பேசுவான், பேட்டை துள்ளுறதை கேலி பேசுவான். அன்பர்களே, இதெல்லாம் ஐயப்பனால் நடத்தப்பட்ட நிகழ்வுகள். பேட்டை துள்ளல் என்பது ஐயப்பன் அந்த காலத்திலே மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்ய வருகின்ற பொழுது நடத்திய திருவிளையாடல். அதனால தான் இன்றைக்கும் நம்ம பக்தர்கள் எல்லாம் எருமேலியில் இந்த பேட்டை துள்ளுகின்ற காரணம் ஒன்று, நமக்குள்ளே எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற உணர்வு வரக்கூடாது. ஏழை பணக்காரன் என்ற பேதம் இருக்கக்கூடாது. மனிதனோடு மனிதனாக, மனிதாபிமானத்தோடு, மனித நேயத்தோடு அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஐயப்பனால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த பேட்டை துள்ளல் விஷயம். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது எல்லாம் ஜாலியாக திந்தகதும் பாடிண்டு அந்த பார்டருக்கு வராங்க. இவங்களுக்கு தெரியல, அசுரர்களுக்கு, சரி எவனோ காட்டுவாசி பாட்டு பாண்டு வரான், போ 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 சீக்கிரம் போ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐயப்பனை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இவங்களை விட்டுட்டாங்க. இப்போது அந்த எல்லைக்குள் மணிகண்டனுடைய படை புகுந்து வெளில வரப்போகுது. வெளில கூடிய வரைக்கும் வந்தாச்சு. மகிழ்ச்சிக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இவ்வளோ நேரமாக நிற்கிறோம், அப்பவே கிளம்பிட்டார்னு நாரதர் சொல்கிறாரு, எப்படி அவன் எரிமேலிக்கு வராமல் இருப்பான் அப்படின்னு ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தில் அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். அது என்ன முடிவு? அதை நாம் நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சரணமையப்பா. சுவாமியோட பூதகணங்களே சரணமையப்பா. மாடன் வரானே, கம்பத்தடி மாடன் வரானே, 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 ஓஹோ மாடன் வரானே, கம்பத்தடி மாடன் வரானே, மாடன் வரானே, கம்பத்தடி மாடன் வரானே. சந்தையிலே மாடனும் ஆடிக்கொண்டாடி வரான், அத்திப்பூ சந்தையிலே ஆடனும் ஆடிக்கொண்டாடி வரான், அத்திப்பூ சந்தையிலே மாடனும் ஆடிக்கொண்டாடி வரான், அத்திப்பூ சந்தையிலே ஆடனும் ஆடிக்கொண்டாடி வரான், சுந்தர தோழனுக்கு மாடனும் சொந்தம் கொண்டாடி வரான், மாடன் வரானே, கம்பத்தடி மாடன் வரானே, மாடன் வரானே, கம்பத்தடி மாடன் வரானே. மஞ்சளை பூசிக்கொண்டு மாடனும் மஞ்சள்
சன்னதியுடன் மாடனும் மாடோடும் கையில் ஏந்தி மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே கையில் குண்டாந்தடியாம் மாடனுக்கு காலினில் சல்லடமா 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 கண்ணட்டி பொறி போல மாடனுக்கு கழுத்துக்கு தாவடமா மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே ஓஹோ மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே வெண்பட்டு தானொடுத்தி மாடனும் வேட்டைக்கு போகையிலே வெண்பட்டு தானுடுத்தி ஆடனும் வேட்டைக்கு போகையிலே வெண்பட்டு தானொடுத்தி மாடனும் வேட்டைக்கு போகையிலே வெண்பட்டு தானுடுத்தி ஆடனும் வேட்டைக்கு போகையிலே பெரிக்க இசக்கி வந்து மாடனும் வேகமாய் முன்னடக்க மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே கருத்த சித்தாடை இசக்கி கையில் வளை அடுக்கி 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 காட்டெருமை மீதில் மாடனை காணவே வந்தானா மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே வீரபத்ரனுடன் மாடனும் வேகமாய் முன்னடக்க வீரபத்ரனுடன் மாடனும் வேகமாய் முன்னடக்க வீரபத்ரனுடன் மாடனும் வேகமாய் முன்னடக்க வீரபத்ரனுடன் மாடனும் வேகமாய் முன்னடக்க மணிகண்டன் சன்னதியில் மாடனும் விந்தையாய் ஆடி வரா மாடன் வரானே கம்பத்தடி மாடன் வரானே 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 மாடன் வரானே